ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இறைவார்த்தை பகிர்வு நிகழ்விற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, இன்று திருவருகை காலத்தினுடைய 2வது வாரத்தில் வருகின்ற வெள்ளிக்கிழமையில் இருக்கின்றோம். இன்றைய நாளிலே புனித லூசியா கன்னி அவருடைய நினைவை கொண்டாட திருச்சபை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இந்த புனித லூசியாவை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், அவருடைய வாழ்க்கை முறைகள் நமக்கு சொல்லுகின்ற பாடங்கள் ஏராளம். ஏனென்றால் சிறு வயதிலே, ஏறத்தாழ 21 வயதிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக தன்னை மறைசாட்சியாக தன் உயிரை ஒப்பு கொடுத்தவர் என்றால் அதுக்கு மாற்று கருத்து கிடையாது. ஏனென்றால் செல்வ செழிப்பான குடும்பத்திலே பிறந்த இவர் சிறு வயதிலிருந்து ஏழைகளுக்கு கொடுக்கின்ற அந்த பழக்கம் இவருக்கு இருந்திருக்கிறது. அதனால் தன்னுடைய வாழ்வு கடவுளுக்குரியது என்று சிறு வயதிலே இவர் முடிவு செய்து கடவுளுக்காக வாழ்ந்திருக்கிறார். அந்த காலகட்டத்திலே கிறிஸ்துவை பின்பற்றுபவர்கள் கொல்லப்பட வேண்டும் என்கின்ற ஒரு சட்டத்திட்டம் இருந்த பொழுதும் இவர் ஆண்டவர் இயேசு மீது கொண்டிருந்த பற்றுறுதியை ஒருபோதும் இவர் தளர்வு கொண்டதே கிடையாது. எந்த அளவிற்கு என்றால், இவர் பிறப்பதற்கு முன்பே இறந்து விட்டதனால் தன்னுடைய தாயினுடைய அரவணைப்பிலே வளர்ந்திருக்கிறார். இவர் கடவுள் மீது கொண்டிருந்த பக்தியும் பாசமும் அவர்களுக்கு அதிகமாக தெரியாததால் இவருக்கே தெரியாமல் அவரை இன்னொரு ஆளுநனுக்கு மனம் முடித்து வைக்க திட்டம் போட்டு இருக்கிறார். இதை தெரிந்து கொண்டு எப்படியோ அவருடைய தாயார் மனம் மாற வேண்டும் என்றும் இறைவனிடம் ஜெபித்திருக்கிறார். ஒரு காலகட்டத்திலே இவருடைய தாயாருக்கு இரத்தப்போக்கு அதிகம் இருந்ததால் ஆகத்தம்மாவுடைய கல்லறைக்கு சென்று ஜெபித்து விட்டு வரலாம் என்று இருவரும் சென்று ஜெபித்து விட்டு திரும்பி வருகின்ற பொழுது இரத்தப்போக்கு நின்று போன அதிசயம் நிகழ்ந்தது. இந்த நிகழ்வை பயன்படுத்தி கொண்டு பிரகாசியம்மாள் என்று அன்போடு நாம் அழைக்கின்ற புனித லூசியா அவருடைய தாயிடம் கேட்டிருக்கிறார். தன் கற்பை கடவுளுக்கு காணிக்கையாக கொடுப்பதாகவும், கன்னியாகவே இறுதி வரை வாழப்போவதாகவும், ஏழைகளுக்கு உதவி செய்ய போவதாகவும் அதற்கு அனுமதிக்குமாறு தன் தாயிடம் கேட்டிருக்கிறார். ஆரம்பத்திலே ஏற்றுக்கொள்ளாத தன் தாய் தன்னுடைய மகளுடைய பிடிவாதத்தையும் அவருடைய ஆர்வத்தையும் கண்ட தன் தாய் அதற்கு ஒட்டுக்கொண்டார். பிற்காலத்திலே எந்த ஆளுநனுக்கு இவரை மனம் முடித்து வைக்க அவருடைய தாயார் பேசியிருந்தாரோ அவர் லூசியாவிடம் பேசிய பொழுது புனித லூசியா மிகவும் தெளிவாக சொல்லிவிட்டார், என்னுடைய வாழ்வு ஆண்டவருக்குரியது, இதுல எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமே கிடையாது, நான் ஆண்டவருக்காகத்தான் வாழ்வேன், அவர் மட்டுமே என்னுடைய மணவாளன் என்று சொன்னபடியினால் அவன் சென்று ரோமை ஆளுநரான டக்ளோசிஸிடம் புனித லூசியா கிறிஸ்துவை பின்பற்றுகிறார் என்று போட்டு கொடுத்து விட்டார். இதன் நிகழ்வாக அனைத்து படை வீரர்களையும் அங்கே அனுப்பிவிட்டு லூசியாவை இழுத்து வர கட்டளையிட்டிருக்கிறார். ஆண்டவர் இயேசு அவரோடு இருந்தார் என்பதை இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்தும். ஏனென்றால் ஒரு அடி கூட புனித லூசியாவை அவர் வீட்டிலிருந்து வெளியே கொண்டு வர இயலவில்லை. அத்தனை படை வீரர்களும் தங்களால் இயன்ற வரை முயற்சி செய்து முடியவில்லை. இதை கேள்விப்பட்ட அரசன் லூசியாவை அவர் வீட்டிலே எண்ணெய் ஊற்றி கொளுத்தி விடுமாறு கட்டளையிட்டிருக்கிறார். அதையும் செய்திருக்கிறார்கள். தீ அவரை தொட்டு கூட பார்க்கவில்லை. ஆண்டவர் இயேசு அவரோடு கூட இருந்தார். பிரியமானவர்களே, இந்த நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு என்ன சொல்ல வருகிறது என்றால், கடவுளை நாம் இறுக்கி பிடித்துக் கொண்டோம் என்றால் கடவுள் நம்மை பாதுகாப்பார், நம் சார்பாக இருப்பார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவிடம் அவர் கொண்டிருந்த நம்பிக்கை அவரை எந்தவித வெட்கத்திற்கும் உள்ளாகாதவாறு பார்த்து கொண்டது. இறுதியாக ரோமை அரசனே தன்னுடைய வாளால் அவரை வெற்றி கொண்டதாக வரலாறு கூறுகிறது. பிரியமானவர்களே, இந்த தாய் புனித லூசியா நமக்கு சொல்லுகின்ற பாடம், இறைவனை தன்னுடைய மணவரனாக ஏற்றுக்கொண்டு இறுதி வரை அதிலிருந்தும் சற்றும் விலகாமல் வாழ்ந்தார். கண்ணிமையை போற்றி பாதுகாத்தார். ஆண்டவருக்கு தனது கற்பை கொடுத்து விட்டார். அப்படிப்பட்ட இந்த தாயிடம் நாம் ஜெபிக்கின்ற பொழுது ஆசீர்வாதங்கள் நம்ம கொடுப்பார் என்பது எல்லளவு மையம் கிடையாது. ஏனென்றால் 21 வயதிலே கடவுளுக்காக இவர் மறைசாட்சியாக இறந்து போனார். அவருடைய நினைவை திருச்சபை என்று நமக்கு கொண்டாட அழைப்பு விடுக்கிறது என்றால், இந்த திருவருகை காலத்திலே இவரும் நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். இவரை பின்பற்றி இந்த திருவருகை காலத்திலே வர இருக்கின்ற இயேசுவை வரவேற்க நாம் காத்து கொண்டிருக்க வேண்டும். இன்றைய வாசகங்களும் ஏறத்தாழ இதே நிகழ்வையை நமக்கு எடுத்துக் கூறுகிறது. முதல் வாசகம் எசாயாவுடைய புத்தகத்திலிருந்து ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலை காப்பவர் மீட்பவருமான நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு நல்லவற்றை கற்பிப்பதும் எந்த வழியில் நீங்கள் செல்ல வேண்டும் என்று சொல்பவரும் நானே. ஆனால் நீங்கள் நான் சொல்வதை கேட்டிருந்தால் உங்கள் வாழ்வு ஆற்றை போலவும்
உங்களுடைய நிறைவாழ்வு கடல் அலையைப் போலவும் இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் கேட்கவில்லை. அதனால் நீங்கள் வெட்டி வீழ்த்தப்பட்டிருக்கிறீர்கள். எப்பொழுதும் ஆண்டவருக்கு செவி கொடுங்கள். அவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்கின்ற செய்தியை எசாயா இறைவாக்கினர் இஸ்ரவேல் மக்களுக்கு எடுத்துக் கூறுகிறார். இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் மத்தேயு நற்செய்தியாளர் இந்த தலைமுறையினரை எதற்கு ஒப்பிடுவேன்? ஏனென்றால் சந்தை வெளியில் அமர்ந்து கொண்டு நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை என்கிறார்கள். இந்த செய்தியை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், இந்த காலகட்டம், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலகட்டம், அவரவர் அவருடைய வேலையை செய்வது கிடையாது. இன்று மனிதன் எவ்வாறு மதிக்கப்படுகிறான் என்றால், அவன் மனிதன் என்பதற்காக மதிக்கப்படுவது கிடையாது. அவருடைய சாதியை வைத்தும் அவரிடம் இருக்கின்ற பண பலத்தை வைத்தும் அந்த மனிதன் மதிப்பிடப்படுகிறான். இயேசு கிறிஸ்துவுடைய இறையாட்சியை நாங்கள் அறிவிக்க வருகிறோம் என்கின்ற இடத்திலும் இந்த கேவலமான நிகழ்வுகள் நடந்து கொண்டிருப்பது என்பதுதான் வருத்தம். இந்த நிகழ்வுகள் எல்லாம் புனித லூசியாவோடு நாம் இணைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். தான் செல்வ செழிப்பான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் ஏழை எளியோர் மீது அவர் இரக்கம் கொண்டிருந்தார். இருப்பவற்றை ஏழைகளுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார். தனது சொத்துக்கள் அனைத்தையும் ஏழைகளுக்கு கொடுத்து விட்டார். ஆனால் இப்பொழுது எல்லாம் தலைகளாக இருக்கிறது. அழைப்பு என்பது பிழைப்பாக மாறிக்கொண்டிருக்கிறது. இங்கே சாத்தானுடைய ஆட்சி அதிகமாக நம் மத்தியிலே மலர்ந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இங்கே மனிதன் மதிக்கப்படுவது பணத்தினாலும் சாதியினாலும் அவனுக்கு இருக்கின்ற கூட்டத்தினாலும் தான் ஒழிய அவன் மனிதன் என்பதனால் மதிக்கப்படுவது கிடையாது. ஏழை ஒருவன் வந்தால் அவனுக்கு ஒரு மாதிரியான மரியாதையும், பணக்காரன் ஒருவன் வந்தால் அவனுக்கு ஒரு மாதிரியான மரியாதையும் இந்த சமூகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வை தான் மத்திய நற்செய்தியாளர் நம்ம கூறுகிறார். நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை என்று. நீ செய்ய வேண்டிய வேலையை நீ தெளிவாக செய்துவிட்டு போ, அடுத்தவரை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்கிற செய்தியா இங்கு சொல்லப்படுகிறது. என்று இயேசு கிறிஸ்துவை அறிவிக்க நாம் வந்தோம் என்றால் வருங்காலத்தை பற்றி கவலை இல்லை. என் கடமை நான் என் ஆண்டவரை அறிவிப்பது. அப்படி நாம் அறிவிக்கின்ற பொழுது அதற்குண்டான ஆசீர்வாதம் நமக்கு வந்து சேரும். பல நேரங்களிலே நம்மை பற்றி நாம் சிந்திக்க நமக்கு நேரம் இல்லாத போது அடுத்தவரை பற்றி சிந்திக்க நமக்கு எங்கேயாவது நேரம் கிடைக்கிறது. ஏனென்றால் இக்காலகட்டத்திலே தன்னை பற்றி யாரும் சிந்திப்பதே கிடையாது. அடுத்தவரை பற்றி தான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் இந்த உலகம் ஏமாற்று உலகம். அன்பை கொடுத்து ஏமாற்றுகிறது, ஆசையை காட்டி ஏமாற்றுகிறது, காசு கொடுத்து ஏமாற்றுகிறது, கடவுளுடைய பெயரால் ஏமாற்றுகிறது. இந்த உலகமே ஏமாற்று உலகம். இந்த ஏமாற்று உலகிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறக்க போகிறார். அவருடைய வருகைதான் எல்லாவற்றையும் மாற்றப் போகிறது. அவர் ஏற்ற தாழ்வு, உயர்ந்தவன் தாழ்ந்தவன், ஏழை பணக்காரன் என்கின்ற வேதம் அத்தனையும் ஒழிக்கவே நம் மத்தியிலே பிறக்க இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த கிறிஸ்துவை நாம் சந்திப்பதற்கு நாம் தயாராகும். அப்படிப்பட்ட ஆசிரை கேட்டு தொடர்ந்து செபிப்போம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். இறைவன் இயேசு என்றென்று வாழ்த்து பெறுவாராக. ஆமென்.